ஹாய், குட் ஈவினிங். பிரியாணி எங்கள் கடை பிரியாணி மிச்சம் இருந்துச்சுங்க, அதான் சாப்பிட்றேன். அப்புறம் இன்னைக்கு கண்டென்ட் என்னென்னா ரகசியம். நம்ம சின்ன பிள்ளைல பக்கத்து வீட்டில் ஒரு கொய்யா மரம் இருந்தோம், செவத்தில் தாண்டி போய் தொண்டை கட்டிக்கிடுச்சுங்க. கொய்யாப்பழத்தை பறிச்சிருவோம், நவாப்பழம், இப்படி ஒவ்வொன்றும். அப்பா தூங்கிட்டு இருக்கும்போது அப்பா சேப்பில் இருந்து காசை எடுத்து ஓடி போய் இந்த மிட்டாய் இதெல்லாம் தெரியாமல் ரகசியம் இப்படி சின்ன பிள்ளைலேருந்து இப்படி வச்சிட்ருக்கோம். ஓரளவு வளர்ந்த பிறகு நம்மளால் ரகசியத்தை பாதுகாக்கணும். யார்கிட்டையோ கடன் வாங்க கெஞ்சிரும், தரமாட்டேன்றாங்க, மனசுக்குள்ளே போட்டு வச்சுக்கிறோம். சிலவங்க திட்டுவாங்க, அதையும் மனசுக்குள்ளே போட்டு யார்கிட்டையும் சொல்ல மாட்டோம். சில ஃபிகர்களை பார்க்குறாங்க பசங்க, அழகாக இருக்காங்களே, அதை வெளிப்படுத்த முடியாமல் மனசுக்குள்ளே வச்சுக்கணும். பலதரப்பட்ட கஷ்டங்கள் எல்லாத்தையுமே நம்ம மனசுக்குள்ளே வச்சுருக்கதாங்க செய்கிறோம். உண்மை தானே, வெளியே சொல்ல முடியாது. ஒரு சிலர் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த கஷ்டங்களை அவமானங்களை மனசுக்குள்ளேயே வைக்க முடியாமல் வெளிப்படுத்திடுறாங்கன்னா எப்படின்னா, ஒருத்தவங்கள நம்பி ரொம்ப நல்லா பழகுறாங்க, வைக்கிறாங்க. அவங்கள நம்பி யார்ட்டையும் சொல்லாத, நான் இதை சொல்கிறேன்னு சொல்லிடுறாங்க. நம்பகத்தன்மையாக சொல்லிடுறாங்கன்னு வைங்களேன். அவங்க மனசில் உள்ளதை கொட்டுனா தான் அவங்களுக்கு பாரம் குறையும், அப்படி சொல்லிடுறாங்க. சில டைமில் அவங்க சொன்னவங்களும் இவங்களுக்கும் இவங்க வெளிநாடு போகிறாங்க, இல்லை உள்ளூர்லேயே பேச்சுவார்த்தை கொஞ்சம் கம்மியாகிருச்சுன்னு வைங்களேன். இந்த கேட்டவங்க நம்பகத்தன்மை இல்லாதவங்க, கேட்டவங்க நம்மக்கிட்ட இவ்வளோ ரகசியம் பேசிட்டு இவ்வளோ சொல்லிவிட்டு கண்டுக்காமல் போகிறாளே, பேசவே மாட்டேன்றாளே, நம்மளாலெல்லாம் இவளுடைய விஷயங்களை மனசுக்குள்ளே வச்சுருக்கக்கூடாதுன்னு சொல்லிடுறோம். இதை விட என்னங்க துரோகம்? அவங்க பேசுகிறாங்க, பேசலை, உங்களை நம்பி தானே ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அதுதாங்க நம்பகத்தன்மை. ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் நல்லவங்களாக இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, நான் உனக்கு இந்த டைமில் உதவி செய்கிறேன், உதவி செய்வாங்க. நான் இந்த டைமுக்கு வந்துடுறேன், பணம் வந்துடும். அப்படிப்பட்ட மக்களும் இருக்காங்க. இப்படி நம்பகத்தன்மை இல்லாமல் ஒரு விஷயத்த சொல்கிறது பெரிய துரோகங்க. ரெண்டாவது, ஒருத்தவங்க ஒரு விஷயத்த சொல்ல வர்றாங்கன்னா தயவு செஞ்சு உங்களால் மனசுக்குள்ளே வைக்க முடிஞ்சால் அதை கேளுங்க, இல்லாட்டி வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுங்க. ஒரு சிலர் அதை கேட்டுட்டு அப்படியே மறந்துடுவாங்க. இதில் கணவன் மனைவி அந்யோன்யமாக இருந்து பிரிஞ்சிட்டாங்கன்னு வைங்களேன், கணவனுடைய செயல்களும் இந்த ரகசிய